என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கறி சுக்கா தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கேங்க. நீங்கள் ஆட்டுக்கறி சுக்கா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்யணும்னு நீங்கள் முடிவெடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய வீட்டில் என்னோடய பொண்ணு கூட இந்த ஆட்டுக்கறி பிடிக்காது. இந்த மாதிரி சுக்கா பண்ணி கொடுக்கும் போது அவளுமே விரும்பி சாப்பிடுவா. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சுக்கா எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, ஆட்டுக்கறி சுக்கா வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு விட்டாச்சுங்க. இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் ஆட்டுக்கறி சுக்கா வச்சுக்கிற போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பூ சேர்த்துக்கிறேன். சின்ன பட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேங்க. ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 வத்தல் கிள்ளி வச்சிருக்கேங்க. இந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து இப்போ சேர்த்தா தாங்க கருகாமல் இருக்கும், இல்லைன்னா கருகிடும். அதனால வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வத்தலையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுலேயே ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கிறேங்க. நம்ம வத்தலை சேர்த்துருக்கோம், அதனால வத்தப்பொடி நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் காரம் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்சம் நான் காரம் கம்மியாக வச்சுருக்கேங்க. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, வெயிட் எதுவும் போடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் கறி வெந்து வரட்டும். நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்துடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இல்லை, குக்கரை மூடி வச்சு ஒரு 6-7 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். விசில் அடிச்சிருச்சுங்க. பாருங்க, 6-7 விசில் நல்லா அடிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. விசில் அடிச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நம்மளுக்கு மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டுமே அசத்தலாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மட்டன் சுக்கா வந்து சாதம், சப்பாத்தி, தோசை இப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அசத்தலாக இருக்கும். ஆட்டுக்கறியே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி மட்டன் சுக்கா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்கங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.